நம்மள எத்தனை பேத்துக்கு ஸ்னோமேன் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே அழகாக ஃப்ளஃபியாக இருக்கும்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு ஈவில் ஸ்னோமேனோடதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் பேர் அனு. அவள் எப்பயுமே கிறிஸ்மஸ்க்கு அவள் ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு தான் ரொம்ப போவாள். அந்த சர்ச் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் சர்ச்சில் மாஸ் முடிச்சதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு இருந்தா. அப்போ யாரோ அவளை கூப்பிட்டுட்டே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணா. பயந்து அவள் எங்கேருந்து சவுண்ட் கேட்குதுன்னு சுற்றி முற்றி பார்த்தா. அந்த சவுண்டு ஒரு காட்டுக்குள்ளேருந்து வர்றதை அவள் நல்லா கவனிச்சா. அந்த சவுண்டோ ஒரு சின்ன பையனோட குரல் மாதிரி இருந்ததுனால அவனால் அதை டினை பண்ண முடியல. சரி, அப்படி அந்த காட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அவன் அந்த காட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சா. ரொம்ப நேரம் அந்த காட்டிலே இருந்த அணுக்கு ஒரு ஸ்னோமேன் கண்ணில் பட்டுச்சு. அந்த ஸ்னோமேன் கிட்ட போகிறப்ப தான் அந்த ஸ்னோமேனில் ஒரு குட்டி பையன்னு தெரிஞ்சுது. ரொம்பவே பயந்த அனு அந்த பையன்கிட்ட போய், நீ யார், இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டா. அந்த பையன்கிட்ட போன அணுக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா அந்த பையன் வெள்ளையாக, உதடு ரொம்ப பேலாக, கண்ணு சிவப்பாக இருந்ததை நோட் பண்ணான். அந்த பையன் அணுவை பார்த்து கேட்டான், ஏன்க்கா சாண்டாக்கு என்னைய பிடிக்காதா? அதுக்கு அனு சொன்னான், ஏன் ஏன் இப்படி கேட்குற? அதுக்கு அந்த பையன் சொன்னான், நான் போன கிறிஸ்மஸ்லேருந்து சாண்டாக்காக வெயிட் பண்ணுறேன்க்கா. இப்போ வரைக்கும் சாண்டாவை பார்க்க முடியல. இந்த ஸ்னோமேன் தான் என் பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னான். இதை கேட்டானு மெதுவாக அந்த ஸ்னோமேன் பக்கம் திரும்பினா. அந்த ஸ்னோமேன் அவளை பார்த்து சிரிக்க அவள் உயிரை கையில் பிடிச்சிட்டு அவளோட கிராமத்துக்கே ஓடி போயிட்டா. மறுநாள் காலையில் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட போன கிறிஸ்மஸில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா. அப்போ அவளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க, டேவிடுன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் போன கிறிஸ்மஸ்லேருந்து காணோம். இப்போ வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. இப்போயும் உங்களுக்கு ஸ்னோமேன் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேம் வச்சு ஏதாச்சும் ஹாரர் ஸ்டோரி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரி உங்களோடது தான். நிறைய ஹாரர் வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக பாருங்கள். இது உங்களோட சாரூஸ் ஹாரர் ஃபைல்.